இன்றைய தினம் இப்போ நாங்கள்லாம் வெளிக்கிட்டு ரெடியாக நிற்கிறோம். என்ன காரணம்னா எங்களுடைய மாமாண்ட மகள்கிட்ட திருமண நாள். மாமா அவங்களோட வந்து தனியாக சாப்பிட்டேன். சரியா போயிட்டு வந்தா சாப்பிட்டு நல்லா இருக்கு சாப்பாடு. சாப்பாடு வீடியோ போடலான்னா அந்த லைன்ல நிற்கிற பாருங்க. இவர் சோகத்தில் நிற்கிறார். அவன் கூட நாளும் பறந்து தெரிஞ்ச வேற இனியும் பறக்க முடியாது. ஹலோ குட்டிமா அன்றைக்கு வந்து அப்படியே வெரிசப்படி நிற்கிறோம். 3 நேரம் மூத்த வாரம் 3வது. ஓகே சந்தோஷம் தானே. இப்போ ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுபாஷ். நான் உங்கள் சாரு. தங்கச்சி மகன், அடுத்தது அப்பா. இதே தினம் இப்போ நாங்கள்லாம் வெளிக்கிட்டு ரெடியாக நிற்கிறோம். என்ன காரணம்னா எங்களுடைய மாமாண்ட மகள்கிட்ட திருமண நாள், திருமணம். அப்போ நாங்கள் அங்கே போக போகிறோம். சங்கானையில் இருக்கிறோம். அதனால தான் இப்போ நாங்கள் மெல்லாவிலிருந்து அவசரமாக வந்து முடிய பாருங்க. அதான் காரக்காம்பை தலையில் அவளுக்க போகிறேன். லேட் ஆகிட்டுது. 11 மணிக்கு தாலி கட்டு. மற்றது வந்து ஒரு கிறிஸ்டியன் வெட்டிங் தானே. அப்போ எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பார்க்குறேன்னா சர்ச்சில் ஒயிட் ஃப்ராக்கெல்லாம் அப்படியே போட்டு நான் கல்யாணம் வந்து பார்க்கணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப விருப்பம். அப்போ அந்த டைமில் நாங்கள் சரியாக நிற்கமாட்டாக்க தான் இப்போ அங்கே வந்த உடனே ரெடி ஆகிட்டேன். அதுக்கெல்லாம் மாமாவுக்கு இத்தனை ஹோல் வந்துட்டுது. மாமியாங்க ரெடி ஆகிட்டீங்களோ, ரெடி ஆகிட்டீங்க மாமா கண்டு இன்னும் வரமணி ஜாத்திரை வந்துடும் 5 நிமிஷம் சொல்லி கிளச்சே போயிட்டேன். ஏன்னா இப்ப நாங்கள் இப்ப அங்க போயிட்டு என்ன சம்பவமோ கொஞ்சம் கட்டங்களை எடுத்து சாப்பிடுறதையும் பார்த்து ஒரு டீமா கிளம்பி இருக்கிறோம். அதுல நாங்க இன்றைய மற்றது வந்து நம்மளோட உறவுகள் எல்லாம் சந்திச்சாலும் எல்லாரையும் சந்திப்போம். கண்டிப்பா பதிவு விடுவோம். ஓகே, வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரெசர்ச் அதுக்கு முன்னாடி எங்க ரெசர்ச் எல்லாம் வந்து என்னுடைய செலெக்ஷன் தான் எப்படி இருக்கு என்னுடைய ட்ராக். மற்றது வந்து உங்களுக்குமே நிறைய நாளைக்கு ஒரு வெளிநாட்டு லுக் ஒன்று உங்களை தெரியும் சொல்ல போனா. இது வந்து என்னுடைய செலெக்ஷன் தான். ட்ரெஸ் எல்லாம் வெளிநாட்டு லுக் தெரியுதா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. உங்களையெல்லாம் பார்க்க போயினேன். ஸ்டைல் வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து ஃபங்க்ஷன் வீட்டில் வந்துட்டேன். சர்ச்சுக்கு தான் சரியாக போகணும், தாலி கட்டுற டைம் பார்க்கணும்னு சொல்ல இடைக்குள்ள கொஞ்சம் பயணம் லேட் ஆகிட்டுது. அதனாடி வந்து நாங்கள் வீட்டையே வந்துட்டோம். இப்போ போய் ஃபஸ்ட்டு பொம்பளை மாப்பிள்ளையே வாழ்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா லஞ்ச் டைமே வந்த நாடி சாப்பாடு தான். அதுக்கப்புறம் வந்து ஒரு சில உறவுகள் எல்லாம் சந்திப்போம். ஓகே, வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்றோம். என்ன சொல்கிறது, பசுதானே. என்ன மாமா அவங்களோட வந்து தனியாக சாப்பிட்டேன். சரி சரி கடுமையாக வேர்க்குது. அதனால சாப்பிட்றேன். ரைஸ் போட்டு சிக்கன் லெவல் எல்லாம் அப்புறம் வந்து நம்மள மாப்பிள்ளை ரெஸ்டாரண்ட் பண்ண போடுறோம். காணையில் கிறிஸ்டியன் வெட்டிங் தானே. மஞ்சள் சாப்பாடு சாப்பிடுறது மஞ்சள் சாப்பாடு. ரெண்டு கை தானே.
நீ கேட்க நான் அதான் காட்டி வச்சு இந்த பக்கம் நல்லா கீழே இறங்கிடுங்க இங்கே பாருங்க ஐயோ தம்பி கொஞ்சம் நீங்க சொல்றேன் அவருக்கு சொல்றேன் நீங்க மறைய வேண்டும் சரியா இருக்கும் இங்க பாருங்க ஓகே இங்க பாருங்க ரெடி பாருங்க சரி சரி உங்களே பசி மயக்குது மாப்பிள்ளையும் பசிக்குது டக்குன்னு எடுத்து விடுங்க அதான் கண்ணை மினி பண்ணிக்கு அதான் இங்க வேறுங்க இங்க வேறுங்க சரிண்ணா ரோஸ்டர் ஆகுது வாங்க சரி சாப்பிட்டு களைச்சு போயிட்டாங்க காஷ்மீருக்கு வேற லெவல் தெரியுமோ அதுவுமே நம்ம தச்சது 20 ரூபாய் இந்த தச்செல்லாம் ஒட்டினவா பாத்தீங்க அப்படி அழகா இருக்கு ஹலோ குட்டிமா உங்களை தான் இந்த சட்டையை இவ்வளவு அழகான சட்டையை போய் 2 வார்த்தை கதைக்காம அப்படி இருக்கு ஆஸ்மி இந்த கடை இருக்கா இனி ஒரு நித்திர மயக்கம் ஓம் போல இடக்க அப்படித்தான் இந்த நாட்களுக்கு அப்புறமா வந்து சாசனம் அவளை எல்லாம் சந்திக்கிறோம் அது மட்டும் பெரிய மேலோட கோவிச்சுட்டா தான் கோவம் பண்ணேன் நான் கடையெல்லாம் சொல்லிட்டேன் அப்படின்னு பார்த்தாச்சு எல்லாம் சாப்பிட்டாச்சு தம்பதியை வாழ்த்தியாச்சு நீங்களும் வாழ்த்தியாச்சு நாங்கள் சர்ச்சுக்கு தம்பதியில் சொன்னோம் தேங்க்யூ அங்கே சுவாஸ் நிற்கிறேன் சாப்பிட்டு வந்து நான் இருக்கிறேன் இப்ப வந்து இங்கே பாருங்க வாங்க ஒரு வேலை செய்யணும் பாப்போம் என்ன வேலை செய்யறீங்க நானே உங்களுக்கு ஆகுங்க மெஷின் என்ன பேருக்கு பால் ஊத்துறா எலும்ப கொடுப்பேன் ஏன்டா சாப்பிட்டு நல்லா இருக்கு சாப்பாடு உண்மையா சாப்பாடு ஓகே இப்போ மாமி எங்கே இருந்துருக்காங்கலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க கையெல்லாம் நாங்கள் பரிமாறி சாப்பாடெல்லாம் சாப்பிட்டது வெயிலும் வந்துட்டு என்ன மாதிரி நாங்கள் அந்த பொம்பளை மாப்பிள்ளையை சந்திக்க முடியாத திரும்ப சாப்பிட அங்கே போயிட்டு வந்துருக்கேன் பொம்பளை மாப்பிள்ளை சரி அந்த இடத்துல விரட்டு வழியன் பக்கம் உங்களுக்கு இங்கே வந்து மேலே தானே ஆனாலும் அழகாக இருக்கு அதுலேயும் சூப்பராக சரி அப்போ நாங்கள் போயிருக்க பார்ப்போம் வளர்த்தி கொண்டு செரோண்டு வளர்த்தி நான் கடைசி அண்டையை பார்க்க இப்படி தோல் மட்டத்தில் இருந்தது அண்டையை அம்மா கோவிக்கிற அளவுக்கு வந்துட்டு கடைசியாக பார்க்குறதா என்ன இப்போ அதுக்கெல்லாம் கொஞ்சம் திருப்பி நான் வாரம் சுதந்திரம் மாதிரி சுதந்திரம் மாதிரியா சுதந்திரம் மாதிரி மற்றொரு காலம் மற்றொரு அங்கே அழகா வச்சுருக்கீங்க 10ஆம் வகுப்பு உடுப்பாளுக்கு நேர செலவாகும் ஒரே இதில் தானே அப்படித்தான் போகுது வாங்கி புதுசான போட்டுருக்கீங்க போட்டிருக்கான்னு சொல்லிட்டு வடிவேறு கொடுப்பு எனக்கு எப்படி இருக்கு மாமா வடிவா இருக்கு வயிறு ஒன்றும் இல்லாததால உடுப்பு நீட்டாக இருக்கு எங்களுக்கு எப்படி போட்டாலும் நல்லா இருக்கு
வெயில் வந்துட்டு ஓகே பாப்போம் அதுக்கு கொஞ்சம் இங்கல்லையோ சரி இங்கே பாருங்க கிலோ கொஞ்சம் கிட்டே ஓகே இங்கே பாருங்க அல்ல மேடை கொஞ்சம் கிட்ட கிட்ட வாங்க சைஸ் சைட் வாங்க நீ சைஸ் தேவையில்லை நீ பாருங்க நீ பாருங்கண்ணா இல்லைங்க அண்ணா இல்லை இல்லைங்க இங்கே பாருங்க சரி ரெடி இங்கே பாருங்க சரி மேடம் சரி சரி கிட்ட கிட்ட ஆமா திரும்பி நீங்க சோட்டா மட்டும் திரும்பி ஆறு கொஞ்சம் கொஞ்சம் பின்னுங்க கொஞ்சம் பின்னுக்காங்க தம்பி கொஞ்சம் பின்னுங்க அவன் மறைக்கிறது கொஞ்சம் பின்னுங்க நீங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க இல்லைங்க சரி இங்கே பாருங்க இந்த புதிய மெட்டு பக்கம் வைக்கிங்க கையில் இங்கே பாருங்க அண்ணன் இப்படி வாங்க நீங்க தான் சைட்டு இல்லை வேறு கிட்ட 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 அப்போ அந்த விடையில வாங்க இங்கே அங்கே அதுக்கு வாங்க அந்த இடைக்கு வாங்க கொஞ்சம் கிட்ட வாங்க ஓகே பாருங்க இங்கே பாருங்க ரைட் அதை பாருங்க ஓகே இவர் சோகத்தில் நிற்கிறார். அவன் கூட நாளும் பறந்து திரிஞ்ச வேற இனியும் பறக்க முடியாது. நல்ல ஊர்ல
கதைக்கவே மாட்டான். அது சான்ஸே இல்ல. சான்ஸே இல்ல. அப்படி தெரியுமா கதைப்பா இப்படியே நல்லந்தான் கதைச்சா இப்ப பாத்தீங்கன்னா அப்பா அப்பாவும் எப்படி கதைப்பாங்க. ஸ்டார்ட்ல கப்பல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏற்கனவே ஓபன் பண்ணி வச்ச சேனலை அடிச்சு கொண்டு கிடக்கு. என்ன ராஜனியா ஏன்னா வாய்ப்பு சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் அவளே சொல்றேன் நான் கண்டிப்பா முதல்ல நீங்கள் லைட் இந்த வீடியோ என்ன சரியா போயிட்டு வரா மேக்கப் ஆளுங்க நீங்க வாங்க பின்னே வாங்க. இங்க பாருங்க ஓகே ஓகே நேரா பாருங்க. சந்தர்ப்பங்கள் கிடைக்குது போட்டோ எல்லாம் தான் எக்ஸ்பெக்ட் போட்டோ தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் எனக்கு தெரியும் எல்லாரும் தெரியும் சார். மாமா சந்தோஷம் சரி ரெடி இங்க பாருங்க. ஓகே வீடியோ கால்ல அண்ணா அங்க லைன்ல நிக்கிறாரு பாருங்க. நான் கொடுங்க அவங்க எல்லாம் சொல்லிட்டு அண்ணா தான் மிஸ் பண்ற இந்த இடத்துல வந்தோடனே லீவ்ல வந்தோடனே வந்து சந்திப்பேன். ஏன்னா சந்தோஷம். மாமிக்கு ஒரு ஆசை சொன்னா 3 மருமகளோட நின்று போட்டோ பிடிக்கும் சொல்லிட்டு சந்தர்ப்பத்தை ஆசை நிறைவேற்றிட்டாங்க. அப்ப இன்னைக்கு வந்து அப்படியே வெரிசப்படி நிக்கிறோம் 3 மருமகள். மூன்றாவது ஓகே சந்தோஷம் தானே. இப்ப அதையும் கப்பிள்ஸா பிடிச்சா போச்சு வேணுமெண்டா. சரிங்க இது என்ன தெரியும் சரிங்க गाइस ஓகே இப்ப ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சது. ஏன்னா ஃபங்க்ஷன் முடியல நாங்க கேக் கட் பண்றது எல்லாம் இருக்கும். நாங்க போகணும் பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க மெல்லாய் போகணும், நாங்க பருத்துத்துறை போகணும். அப்ப எல்லாருமே வந்து ரெடி ஆயிட்டு 3 காரும் ரெடி ஆயிட்டு அப்ப நாங்க போறோம். உண்மைக்குமே வந்ததுக்குமே தம்பதிகளை வாழ்த்தியாச்சு அப்படியே சாப்பிட்டாச்சு. அது மட்டும் இல்லாம மாமி வீட்டு உறவுகள் எல்லாரும் சந்திச்சது. அப்ப எல்லாமே சந்தோஷம். ஓகே சந்தோஷத்தோட இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கொள்ள போகிறோம். இந்த கபிள்ஸை வந்து மென்னதார நீங்களும் வாழ்த்துவோம்னு சொல்லிக்கொண்டு உங்களிடம் இந்த விடைபெற போகிறோம். உங்களிடம் இந்த விடைபெற நான் உங்கள் சாரு, நான் உங்கள் சஜி, பாய்.